நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 989வது வீடியோ. இந்த வீடியோவில் காத்தாலது பேசப்படல. கெஸ்டெல்லாம் நிறைய 2 பெண் குழந்தைகளை வந்து ராத்தில் தான் இருந்தேன், மாப்பிள்ளைகள் வந்தேன், குழந்தைகள்லாம் இருந்தேன், ப்ளஸ் அதர் கெஸ்ட்டு மச்சனர்கள், மச்சனம் மனைவி, மச்சன குழந்தைகள் 2 மச்சனர் இருக்குது. அவள்லாம் வர வந்திருந்தா. கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு மேலே சாப்பிட்டா. அதில் நல்ல மன நிறைவாக இருந்தது. அது இந்த ஆக்டிவிட்டி இருந்ததுனால ஐ குட் நாட் ஸ்பீக் எனி திங் இன் த மார்னிங். ஸோ இப்போ தான் எல்லோரும் கிரகத்துக்கு போய் சேர்ந்தேன். இப்போ நம்ம ஒன்லி ஃபைன் ஃப்ரீ டைம் டு டாக் டு யூ. தீபாவளின்னு சொல்லும்போது என் குருமாதா தான் எனக்கு நினைவுக்கு வருது. கொரட்டூரில் அவள் ஜீவித காலத்தில் நாங்கள்லாம் தீபாவளிக்கு பார்த்துட்டு போவோம். ரொம்ப அம்மாவுக்கு நான் சில புடவை வாங்கிட்டு போவேன். ஆக்சுவலாக குருக்கு அன்றைக்கி செய்யணும். அதாவது இந்துக்கள் பண்டிகை பொங்கல் ஒன்று இருக்குது, அது சகோதரிகள்லாம் செய்கிறது. தீபாவளிக்கு செய்வா சில பேர். தீபாவளி, கார்த்திகை, பொங்கல், மகர சங்கராந்தி இதெல்லாம் வந்து பிறந்தாத்துலேயே பெண்களுக்கு சீர் அனுப்புகிற நாட்கள். அதெல்லாம் அட்லீஸ்ட் வந்து சங்கராந்தி என்னும்போது ஒரு மஞ்சளுக்காக பணம் அனுப்புவோம் சொல்லுவாங்க. ஸோ அது குருவிட்ட நான் போகும்போது அவள் என்ன செய்வானா, காஃபி கொடுப்பா. எல்லாம் வரவாளுக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்ற வாழ்க்கை, இட்லி பொங்கல் தான் உனக்கு தருவா. இப்படி எல்லாருக்கும் அவள் கையிலேயே பண்ண இந்த ஸ்வீட்ஸு, மைசூர் பாக்கு, லட்டு இதெல்லாம் பண்ணி நியூஸ் பேப்பரில் தான் பேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த முறுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பான். இதெல்லாம் கொடுப்பா. எல்லாருக்கும் ஒரு பேக்கெட். ராஜா வந்துருக்காண்டே அந்த 2 பேக்கெட் கொண்டு வான்னா, ஒன்று ஸ்வீட் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து இந்த கார வகைகள், அது தேங்குழை மாதிரி இருக்கும். அது ஒரு தனி காலம். அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் கூட கிடையாது. பட் அந்த உள்ளார்ந்த அன்பு தான் மெயின். அது புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இன்னைக்கு கூட என்னை பார்க்க வந்த சிஷ்யாவில் நேற்று கௌஷிக்கு வந்திருந்தான். மாதங்கிக்கு அபிஷேகம் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன். சண்டே வரும்போது அவனே வந்து பண்ணான். அந்த குழந்தை வஸ்திரங்கள், பூ, பழங்கள் எல்லாம் வாழ்ந்து அவனே பண்ணான். சரி, நான் மந்திரங்கள் மட்டும் சொன்னேன். ஆசைப்பட்டான். பெரிய பெரிய மாதங்கி தூக்கவே முடியலனால ராதிகா மேனன்ட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கவா எனக்கு கேட்காமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. வந்து அம்பாவை விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு முக்கியமான தினங்களை மட்டும் கோவில் கட்டும்போது வெள்ளிக்கு நடக்கும் போது தெரியாது எனக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் இஸ்கோன்ட்டாங்க. அது தனியாக ஒரு ஸ்டூல் மேலே இருக்குது. மாதங்கி, இட்கை மாதங்கி, ராஜ மாதங்கி. நேற்று நடந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீகாலிங் இந்த ஓல்டன் டேஸ் மை குரு அவாத்துக்கு போகும்போதெல்லாம் தீபாவளிக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவாத்தில் வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆற்றுக்கு போவோம். மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட சொல்லுவாள். பட் அவள் வீட்டுக்கு போகிறதுனால நான் வந்துடுவேன். நான் ஸோ அவளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். மெயினாக எனக்கு வந்து இன்றைக்கி வந்து குமாரோட பையன் சிஷ்ய பையன் தான். அவன் நேற்றா வந்து எல்லாம் பழங்கள்லாம் ஒரு கூட நிறையா வந்து கொடுத்துட்டு அவன் வந்து கௌஷிக் பண்ணும்போது கூட வந்து பார்த்தான். ஸோ வேறு யாரும் சிஷ்யர்கள் யாருமே வரல. டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி ஏன் மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு. அதாவது ஒன்று நேரம் கிடைக்காம, ஒன்று லாங் டிஸ்டன்ஸில் வர வேண்டும் 2. ஆனால் வந்து முக்கியமான தினங்களில் குருவை போய் பார்க்கணும்னு வந்து இருக்கணும். அவளுக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா கூட கண்மணி ஒரு பெண்மணி இருக்கா, பருத்திப்பட்டு எங்கேயோ இருக்காங்க. அவள் எப்பயுமே அன்பு விஷயம். இந்த வாட்டி எவ்ரிபடி பிஸி இந்த ஆக்டிவிட்டி. யாருமே ஒரு விஷஸ் அலோன் ஐ காட் இட் த்ரூ வாட்ஸ்அப். சரி, பாவம் அவளோட நிலைமை நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு நினச்சிக்கிறாளேன்னு விட்டேன் நான். கமிங் டு டுடேஸ் டாபிக். ஏன்னா குருமாதாவில் நாங்கள்லாம் அப்படி தான் கொண்டாடுவோம். அன்னைக்கு போய் பார்க்கணும். தீபாவளிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரணும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, குலார்ணவ தந்திரம் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிருக்குன்னா, குரு ஒரு ஊரில் இருந்தால் ஒரு நாளைக்கு 3 தடவை பார்க்கணுன்னுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு தடவையாக பார்க்கணும் அவளுக்கு. இல்லை ஒரு வாரத்தை பக்கத்துக்கு தள்ளி இருந்ததுன்னா
வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வி ஷுட் கோ அண்ட் விசிட் குருஸ் ஹவுஸ் இருக்கு. ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட வராத ஆட்களும் இருக்கா. இப்போ அந்த மாதிரி இருக்குது. காலங்கள் மாறிடுது. இப்போ நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை. அதில் இந்த மாதிரி இருக்கும்போது திரு விவேக் சர்வேஸ்வரன் எனக்காக ஒரு புக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்னா அது வந்து சக்கரேஸ்வரின்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹூ ஆர் சக்கரேஸ்வரி? நீ மெயின் டாபிக் வந்து சக்கரேஸ்வரி தேவதா. நான் கூட திரிபுர சுந்தரி, திரிபுரமாலி, திரிபுராஸ்ரீ அது மாதிரி இருக்க ஒவ்வொரு ஆபரணத்துலையும் அவளை சொல்கிறா பலத்தை நினச்சி பார்த்தா கிடையாது. இந்த டாகினி, ஹாகினி, லாகினி அப்படி வரா இல்லையா, அவள் 6 பேர் 6 சக்கரத்துக்கும் கடைசி சகசிராரத்தில் வரத்தில் கூடிய சக்கரம் இது வந்து யாகினி அப்போ அப்படி வரா. ஒவ்வொருத்தர் ரூபம் அப்படி இருக்கு பார்க்கணும். பாம்பே சிஸ்டர் ஒரு தடவை சமயம் அந்த காலத்தில் நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி டெஃபரெண்டாக ஷியோர் தமிழில் லலிதா சதனா பாடியிருக்கேன். பியூட்டிஃபுல் வாய்ஸ். அது அதாவது டிவைன் வாய்ஸ். பாம்பே சிஸ்டர்ஸு இன்னி வரைக்கும் அதுக்கு பீட் பண்ணுறது யாரும் இல்லை. ஐ கேன் சே வெரி போல்ட்லி. அவள் கிட்டத்தட்ட அவள் கேசட்ஸே 300-400 வந்து கேட்டேன். அதில் நிறைய சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் ப்ளஸ் இந்த அபிராமி அம்மை பதிகம் எல்லாம் கூட தமிழில் படிக்காம உச்சரிப்புகள்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அதில் நம்ம அதில் வந்து வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு அம்பாள் இதை பற்றி இந்த 6 சக்கரத்தில் சொல்லும்போது ஒரு சக்கரத்தை வரும்போது இரு முகங்களுடன் ஒரு பற்களுடன் ஜபமாலை அணிந்தவளே அப்படின்னு வரும். அதுக்கு ரூபமே இல்லையா மேடம். இன்னைக்கு early morning around 2 or 3 o'clock சக்கரேஸ்வரி கூகுளில் படம் டக்குன்னு வந்துச்சு. படமே வந்துச்சு. அதை வச்சு தான் வந்து இந்த திருநெல்வேலியில் இருக்கிற மணி தீபம்ன்ற அந்த இவர் கிருபானந்தநாதர் சக்கரேஸ்வரியை போடுற. அதில் என்ன இந்த ஹாகினி, டாகினி வாழ்க்கெல்லாம் சகசராமமே இருக்குது, ரூபங்களும் இருக்குது. அந்த புக்கு அமிச்சிட்டேன்னு நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை தான் வருது. பட் ஐ வாண்ட் டு டாக் டுடே வாட் டு டூன்னு சொல்லும்போது இந்த சூரிய மாமியை போட்டது ராஜமாமி என்ற போட்ட அந்த பெரிய விருத்தாச நாமத்தில் பாஷ்யத்தில் ஒரு ஷீட் கொடுத்துருக்கா. அதுலேருந்து எடுத்து அது காமிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அதில் பிக்சர் எடுத்து ஒட்டிடணும். அது இந்த டேபிள் கொடுத்துருக்கா. இந்த டேபிளில் தான் நான் படிக்க போகிறேன். நான் இதில் வாட் இட் கண்டெய்ன்ஸ் சொன்னேன்னா, அதாவது இந்த நாமாக்கள் எந்த நாமாலே இந்த நாமாவரை சொல்லி அந்த பேர் டாகினி அந்த பேரை சொல்லி அந்த சக்கரம் பேர் என்ன சொல்லி அந்த ரூபத்தை சொல்லி அவளோட நிறம் என்ன சொல்லி எத்தனை முகங்களுக்கு சொல்லி அவள் ஆயுதங்கள், குணம், அடுத்தது பரிவார தேவதைகள், அடுத்து தாது, பிரீத்தியான அன்னம், அவளுடைய இது வந்து எத்தனை இதழ்கள் இருக்கு அந்த சக்கரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. இப்போ 1 by 1 we are going to see on that. இப்போ சக்கரேஸ்வரி அந்த கிருபானந்தநாதர் போட்ட சக்கரேஸ்வரி புக்கு இது 350 ரூபா காஸ்ட், 350 ருபீஸு. இதில் ஒவ்வொரு சக்கரத்துக்கு உண்டான அந்த சக்கரேஸ்வரி யோகினிகளுடைய சஹஸ்ரநாமெல்லாம் இருக்குது, மந்திரங்கள்லாம் இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்லியிருக்காரு. புத்தகம் நாளைக்கு வந்தால் தெரியும். அப்படி பார்க்கணும். அந்த புக் இன்ட்ரடக்ஷன் தனியாக ஒரு நாள் பண்ணுறேன் நான். பட் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த சக்கரேஸ்வரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். இதில் என்ன போட்டிருக்காரவ முதன்முறையாக ஆதாராதி ஷட்சக்கரங்களின் ஷட்சக்கரம்னா 6 நாயிகளான டாகினி, ராகினி, லாகினி, காகினி, ஷாகினி, ஹாகினி, யாகினி ஆகிய யோகினி தேவிகளை பற்றி விரிவான தொகுப்பு சக்கரேஸ்வரி என்ற நூலில் நம்ம சரீரத்தில் உள்ள ஆதார சக்தியின் நாயகியான டாகினி, ராகினி, லாகினி, காகினி, ஷாகினி, ஹாகினி, யாகினி ஆகிய யோகினி தேவிகளின் தியானங்கள், ஸ்வரூப கதனம், பூஜை முறைகள், பஞ்சபீடங்கள், விசேஷ ஞாசங்கள், மந்திரங்கள், கூட மந்திரங்கள், சித்தி சாதனங்கள், சோஸ்திரங்கள், கவசங்கள், சகசிரநாமங்கள், ஸ்தவங்கள் போன்ற இதுவரை வெளிவராத பல ரகசியமான தகவலோடு
அனுபந்தமாக குண்டலினியின் தியான சவ கவச சகஸ்ரநாம ஸ்துதிகளுடன் அதனுடன் ஷட்சக்கர நிரூபணம் மற்றும் மந்திர சித்தி சாதனம் போன்ற விசேஷங்களுடன் விவரங்களுடன் கூடிய ஒரே பொக்கிஷ தொகுப்பாக விளங்குகிறது. இட் காஸ்ட் அபவுட் 350 rupees. மொத்த பக்கங்கள் 344 பக்கங்கள் போட்டிருக்காரு. அதில் புஸ்தகம் வேண்டுவோர் நயன் 9 போட்டு 444444 98098. Again I repeat 94444 98098. இதில் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சு பேச இது பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படியா இருக்கட்டும். இப்போ கம்மிங் டு த ரூபம். முதல்ல வந்து டாகினி. இந்த டாகினி சக்கரேஸ்வரி எங்கே வரான்னா வித்துத்தி சக்கரலயம் ஆரத்தவர்ணா துலோச்சனாம் கட்பாங்காதி பகரணாம் மதனக சமனித்தம் பாயசான பிரியாந்தக்ஸாம் பசுலோக பயங்கரி அப்படிதாவது வருது. அது வந்து ஆர்டரில் இல்லை, பட் இந்த மந்திரங்கள் எப்படி போகிறதுன்னா அது பிரகாரம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசுத்தி சொல்லிடுறா. ஸோ இது வந்து இங்கே இருக்க தேவதை டாகினின்னு பேர். இவள் வந்து எத்தனை கண்கள் எல்லாம் சொல்லிருக்கா. 3 கண்கள், சிவப்பு கலந்த வெண்மை, முகங்கள் ஒரே முகம், கட்பாங்கம் முதலிய ஆயுதங்கள், அத்வைதத்தில் ஞானமில்லாத பசுக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுபவள், பரிவாரத்தில் அமிர்தா, தாது தோல். அம்பாளுக்கு பிரீத்தமானது வந்து பாயச அன்னம். டாகினிக்கு பிரீத்தமான அன்னம் வந்து பாயச அன்னம், கேரள முறைப்படி செய்யக்கூடிய அந்த அன்னம். 16 தாமரையில் உட்காந்துட்டுருக்கா அம்பாள். ஸோ இந்த அம்பாளுடைய ரூபத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாகினி. Goddess who shines for her endurance என்ன போட்டிருக்கு. இப்போதான் டாகினி. அடுத்ததாக டாகினி மதசாலினி சொல்லியிருக்கிறதுல. அடுத்து 2வது ராகினி. அனாகத் சக்கரம் வந்து அனாகத அனஹாப்தலியா ஷாபு ராகினி எம்ப சுரூபிணி. கோரைப்பற்கள், ஷாமவர்ணம் பச்சை நிறம், 2 முகங்கள், அக்ஷமாலை முதலியவை வச்சுருக்கா கையில். மகாவீரர்களுக்கு வரமளிப்பவள். இவளுக்கு வந்து பரிவார காலராத்திரி. ரத்தத்துக்கு வந்து அதிபதி. நெய் கூடிய அன்னம், அது நெய் அன்னம் சொல்லப்படுறது. மிளகு சீரகம் போட்டு சாதத்தில் உதிரான சாதத்தில் மிளகு சீரகம் போட்டு நெய் அன்னம். அது சிக்னோதன பிரியா சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ராகினி பாப ராசினி அப்படின்னு இருக்கு. காடஸ் who destroys your sins. The topic is going to face in the today is first day I just talking. அடுத்து மூணாவது வந்து லாக்கினி எல்ஏ. மணிப்பூரா கல்யா மதனத்திர சம்வித வஜ்ராய் காய் துவபேத டாமரியாதி பிராப்த அப்படின்னு வருது. ரத்தவர்ணா மாம்சனிஷ்ணா குடான பிரீதமானச அப்படின்னு இருக்கு. ஸோ சிவப்பு நிறம். அம்பாளுக்கு 3 முகங்கள், வஜ்ராயுதம் வச்சுட்ருக்கேன். எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தை தருபவள் டாமரின்ற பரிவார தேவதை. இது வந்து தாது மாமிசம், வெள்ளம் கலந்த அன்னம். அதாவது குடானத்தை தான் சொல்கிறாரு, வெள்ளம் கலந்த அன்னம்.
குடானம்னா வெள்ளம் கலந்த அன்னம். லாகினி சர்வ தந்திரேஷி, goddess who rules all the tantras. இதாச்சு மூணாச்சு. நாலாவது சாகினி மணிப்பூராம் ஜலய வதனத்திரந்திஜ வெச்சிராயிக்கா ஆயுத பேத டாமரியாதி பிரப்த. இதை முடிஞ்சிட்டு மணிப்பூராம் ஜலய வதனத்திரந்திஜ வெச்சிராயிக்க ஆயுத பேத டாமரியாதி பிரத அர்த்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான பிரீதமனச சமத்த பக்தா லாகின் எம்ப சுரூபிணி. முடிஞ்சித்தது. காகினி நாலாவது வந்து காகினி சுவாதிஷ்டானாம் சுவாதிஷ்டானாம் உச்சகதா சதுர்வத்தமரோகர சூலாத்யாய் சம்பன்னா பீதவர்ண அதிகரித. பீதவர்ண மஞ்சள். மேதோ நிஷ்டா மதுர்பீதா பந்தின்யாத சமர்த தத்தன்னாத கிருதயா காகினி ரூபதாரணி. காகினி சுவாதிஷ்டானம் இன்சார்ஜ். பீதவஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் இருக்கா. சூலம் வச்சுருக்கா. மிகுந்த கர்வம் உள்ளவள். மத்தியத்தில் தேனில் பிரியம் உள்ளவள். பந்தினி என்றது அவளுடைய பரிவார தேவத்தில் வர மேதஸ் கொழுப்புக்கு தயிர் அன்னம். தத்தன்னா தகுதியா காகினி ரூபதாரிணி அப்படின்னு இருக்கு. வந்து 1 2 3 4. நாலாவது காகினி நாகன ரத்தகி, goddess who dances with snakes. மூணு முகம். அடுத்து வந்து 3 4 5வது சாகினி மூலாதாரத்தில் இருக்க சாகினி. இவ வந்து என்ன நிறம் போடுறதில்ல. 5 முகங்கள் 5. அங்குசத்துக்கு அங்குசம் வச்சுட்ருக்கா. பரதான்ற பரிவார தேவதைகள் இருக்கா. எலும்புக்கு வந்து இவ எலும்பை காக்கிறாவோ. பைத்தம் வண்ணம் அதாவது வெண்பொங்கல் முக்தான்னம் பேர். அவளுக்கு பிடிச்ச அன்னம் அது முக்தான்னம். இவருடைய இது வந்து 4 இழை தாமரை. சாகினி மூலாதாரத்தில் இருக்கிற 5 முகங்கள். சாகினி மித்திர ரூபிணி, goddess who is a form of a friend. மித்திரன்னா ஃப்ரெண்டு. சாகினி மித்திர ரூபிணி. அடுத்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துடுறார். இதில் இருக்கிறது வந்து ஹாகினி. ஆக்ஞா சக்கராத்திலையா சுக்லவர்ணா ஷடானன மஜ்ஜா சம்ஸ்த ஹம்சபத்தி முக்தி சத்திய சமிருத்த ஹரித்ராசிக ஹாகினி ரூபதாரணின்னு வருது. அதாவது ஆக்ஞா சக்கரத்துக்கு உண்டான தேவதை ஹாகினி. வெண்மை நிறத்தில் இருக்க. ஹம்சபதின்றது பரிவார தேவதைகள். மஜ்ஜ அதாவது எலும்பு. மஜ்ஜைன்றது அது ஒரு தாது. மஞ்சள் நிற அன்னத்தில் பிரியமுடையவள். மஞ்சள் நிற அண்ணனா லெமன் ரைஸ்னு அர்த்தம்.
3 முகங்கள், பாசம் வச்சுக்க, அங்குஷ இது டமருகம் இருக்கு. ஹாகினி மனோஹாரிணி, goddess who steals our mind. இதற்கு 6 முடிஞ்சித்து. 7வது வந்து சக்கரம் கிடையாது, அது சகசிராரத்துக்கு போயிடுறது. சகசிரம் வந்து அங்கே இருக்குது யாகினி. சகஸ்திரதள பத்மஸ்த சர்வவர்ண உபசோபித சர்வாயுதரா சுக்லம்சத சர்வோதரமிகி சர்வோதரபித்தா யாகினி எம்ப சுரூபணி அப்படின்னு. யாகினின்ற சகசிராரத்தில் இருக்க எல்லா நிறங்களும் இருக்குது, எல்லா திக்குகளுக்கும் முகங்கள், எல்லாமே வந்து ஆயுதங்கள், எல்லா ஆயுதத்தை வச்சுட்டுருக்க. சுக்லத்துக்கு அதிபதியவோ எல்லா விதமான அன்னங்களையும் ஏற்றுக்கிறான்னு வருது. 1000 இதழ் பத்மம், அதாவது மூளையில் 1000 செல்கள் இருக்குது, அது 1000 இதழ் பத்மம் சொல்லப்படுறது. அவள் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். யாகினி உதாரணி. யாகினிக்கு வந்து இது கொடுக்கல, அம்பாள் தான் காமிச்சிடுறேன். யாகினிக்கு வந்து சகஸ்திரள பத்மஸ்ஸ சர்வவர்ண உபசோபித சர்வாயுதரா சுக்லம்சத சர்வோதபகி சர்வோதன பீத்த யாகினி எம்ப சுரூபணி. அதில் வந்து அம்பாள் ரூபம் கொடுக்குறேன். சக்கரேஸ்வரின்னு சொல்லுது. இந்த 6 பேர் சகசிராரத்தில் வரும்போது அவள் அம்பாள் யாகினி சொல்லப்படுறது. ஆனால் அந்த ரூபம் சொல்லலை படத்தங்களில் இல்லை. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்து நம்போது டாகினி முதல்து, விசுக்தியில் வரவோ, ராகினி 2வது, அனகாஜலய அதில் இருக்கவோ, அடுத்து லாகினி மணிப்பூரத்தில் இருக்கவோ, காகினி சுவாதிஷ்டானத்தில் இருக்கவோ, ஷாகினி மூலாதாரத்தில் இருக்கிறவோ, ஹாகினி ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கா. ஆனால் வந்து ஆர்டர் எப்படி வரும்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா 6. சகசிராரம்ன்றது 7வதாக வருது. ஸோ இப்போ இதை பார்த்துருக்கோம். அது தேவியின் யோகினி வடிவங்கள் பட்டியல். ஸோ டாகினி, ராகினி, சாகினி, காகினி, ஷாகினி, ஹாகினி, யாகினி அப்படின்னு வருது. இப்போ திருப்பி அந்த படங்கள் போட்டு ஸ்பெஷலாக காமிச்சு விட்டுறேன். இந்த முதல் டாகினி மதசாலினி ஃபர்ஸ்ட். அடுத்தது ராகினி பாபராசினி. அதுக்கு அடுத்தது லாகினி சர்வ தந்திரேஷி. அடுத்தது காகினி நாக நர்த்தகி. அடுத்தது சாகினி மித்திர ரூபணி. அடுத்தது ஹாகினி மனோஹாரிணி. சகஸ்திரள பத்மஸ்தர்ப அம்பாளே வந்துடுறா. ஸோ இதை வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். யூ ஷுட் நோ
இந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் இந்த சக்கரத்தில் இருக்கான்னு தெரியணும். அதுக்குண்டான நைவேத்தியங்கள் தான் பண்ணணும். இதில் லலிதா சகஸ்ரநாமம் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பண்ணக்கூடிய நைவேத்தியம் என்ன, அதாவது உத்தானம் சொல்லக்கூடிய வெண்பொங்கல், அடுத்து குடானம் சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல், ஹரித்ரானம் சொல்லக்கூடிய மஞ்சள் நிறந்த சாதம், அதாவது எலுமிச்சம் ரைஸ், லெமன் ரைஸ் 3000, பாயசானம் சொல்லக்கூடிய பாயச அன்னம் 4000, சிக்னோதன பிரியா நெய் எண்ணம் 5000, தத்தியான்னம் 6. இந்த 6 சேர்ந்து தான் சகசிராரத்துக்கு வரும்போது எல்லா அன்னங்களையும் சேர்த்து பூச்சிக்கிறான்னு வருது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதில் புளியும் சாதம் இதெல்லாம் சாம்பார் சாதம் வராதில்லை. சரி, இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்குன்னு சொன்னேன். இந்த ஆர்டரில் சொல்லும்போது இந்த அன்னங்கள் தான் நைவேத்தியத்துக்கு சொல்லட்டு. எஸ்பெஷலி அம்பாளுக்கு இது பண்ணும்போது இதை தான் பண்ணணும். இப்போ வைஷ்ணவாலாம் வந்து கதம்ப சாதம்னு பண்ணுறா, நத்திங் ராங் இந்த அது வேறு. ஆனால் இதுக்கு இதுன்னு சொல்லியிருக்கு, அதை தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். நம்ம இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செய்கிறேன். யூ ஷுட் கெட் அ கிளாரிட்டி. இந்த புக்கு வாங்கி வச்சுட்டா ஒவ்வொரு அம்பாளுக்கும் சகஸ்ரநாமங்கள் இருக்குது, அது தனியாக மந்திர பிரயோகங்கள்லாம் இருக்குது. இந்த புஸ்தகம் நாளைக்கு தான் வருதுன்னு இருக்கா, வந்துன்னா தனியாக see that in a different day. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.